வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடந்தது. 26ஆம் தேதியிலிருந்து வீடுகள் தோறும் சென்று இல்லந்தோறும் சென்று உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படின்னு அரசினுடைய சாதனைகளை ஒருபுறம் சொல்லுங்க, அநீதி இழைத்த பாஜகவை சுட்டி காட்டுங்கள், அதையும் பரப்புரையில் கொண்டு போங்க அப்படின்னு திமுக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. ஆனால் இன்னொரு புறம் மெகா கூட்டணிக்கான கதவு யாருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கப்போ இன்று காற்று அதிமுகவை நோக்கி வீச தொடங்கியிருப்பதாக தகவல். காரணம் என்ன? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க அப்படின்றதும் தகவல். அதே போல் பாமக தரப்பிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் போயிட்டு இபிஎஸ்ஐ சந்தித்தார்கள் அப்படின்றதும் தகவல். பின்னர் அது மறுக்கப்பட்டது. இல்லை, நாங்கள் நேரடியாக தான் பேசுவோம், மறைமுகமாக பேச மாட்டோம்னு 2 விவகாரங்களும் மறுக்கப்பட்டாலும் கூட அதிமுகவோடு பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்து வருகிறதா? தேமுதிகவும் பாமகவும் அதிமுகவோடு நெருங்கி விட்டதா? 27ஆம் தேதி பிரதமர் வரப்போ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு அண்ணாமலை. இந்த கட்சிகள் அதிமுகவோடு செல்வதுதான் சர்ப்ரைஸா என்ன? 27ஆம் தேதி கூட்டணி கட்சிகள்லாம் நிறுத்த போகிறோம், நாங்கள் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறது, பாஜகவுக்கு நெருக்கடியாயுது அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக தனித்து விடப்படுகிறதா பாஜக? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சாமானிய நாகராஜ் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். அதேபோல் நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதாயதுல்லா அவர்கள் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட, சேலம் மணிகண்டன், இன்று காற்று அதிமுக பக்கம் வீச தொடங்கி இருக்கிறதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம், கார்கே சக விருந்தினருக்கு வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தென்றல் காத்து வீச தொடங்கி இருக்குது அப்படின்னு வேணா எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒன்று சொன்னீங்க, திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது, இல்லம் தேடி போகிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தயவு செஞ்சு வர சொல்லுங்க, அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரங்க. அதாவது கார்கே ஒன்று சொல்லுவாங்க, இந்த புண்ணுக்கு தடவுற வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு விதமான பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி போட்டு திசை திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க இவங்க 2019 கூட்டணி, 2021 அதே கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, இயல்பான கூட்டணி. எனக்கு நீ சீட்டே கொடுக்கலனாலும், அன்னைக்கு 8 பேர் தீ குளிச்சு செத்தான வைகோவுக்காக நீங்கள் சீட்டே கொடுக்கலனாலும் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம், நிலை வித்வான்களாக இருப்போம் அப்படின்லாம் சொன்னவங்க ஏன் சார் சீட் ஷேரிங் பண்ணிக்கல? இன்னும் இது வரைக்கும் இவ்வளோ இன்டாக்டா இயல்பா கொள்கை ரீதியா எல்லாத்துலேயும் ஒத்து போனவங்க 5 இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் 5 minutes உட்காந்து இந்தா பிடிச்சிக்க, நீ வச்சுக்க, இதில் நான் நிற்கிறேன். அது பட் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்கல்ல சார், அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்களா? திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்டவங்கலாம் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்றாங்களே. இப்போ உங்களோட யார் இருக்கா நீங்க காட்ட முடியுமா சார்? ஏங்க, அதிமுகவோடு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இப்ப இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு நாளைக்கு போய் அதை நடக்காம போச்சுன்னா என்ன ஆகுங்கிற அரசியல் விளைவு தெரியாம ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர் 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர் அந்த மாதிரி பேச மாட்டார். பொறுத்திருந்து பாருங்க, அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேங்க. நான் கேட்கறது, இவ்வளோ இன்டாக்டா ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா இப்படிலாம் இருக்கிறீங்க, அப்படியே தோழமை சுட்டுதல் கூட சுட்டாம எவ்வளோ தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு காது கேட்காம வாய் மூடி மௌனியா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க சீட்டு பிரிச்சுக்கலாமே, ஏன் உங்களுக்குள்ள பிரிக்க மாட்டேங்கிறீங்க? அங்கதான் இருக்குதுங்க. அதாவது நம்ம கமலஹாசன் சொல்ற கயாஸ் தேரி மாதிரி சிதம்பரத்துல இடி இடிச்சா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரா இவரை போட்டிருக்கிறாங்க, செல்வ பெருந்தகையை போட்டதுக்கு இன்னும் திருமாவளவன் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. பாத்தீங்களா? தோழமை பாராட்டுதல் கூட கொடுக்கல. என்ன விஷயம் அது? ஒண்ணு. 2வது, நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேள்வி கேட்டாருன்னு அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் வன்னியரசே சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு திருமாவளவன் பொது தொகுதி கேட்டே தீர்வோம், பொது தொகுதியில உறுதியா நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால அங்க பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா சார், வந்துடுறாங்க, போன தடவை பாஜகவோடு அதிமுக ஒரு பொருத்தமில்லாத பொருந்தாத கூட்டணி வச்சிருந்ததுனால
இவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு பாஜகவை வடநாட்டு தம்பி ஓடி போயிருங்க வராத அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஊட்டெல்லாம் ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி புது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறதுனால இன்னொரு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் திமுகவை நிர்பந்திக்கிறாங்க. பேர வலிமைங்கிற பேர்ல நிர்பந்திக்கிறாங்க. அதிமுகவை வந்து சந்திக்கிறவங்க காலையில பார்த்தா இல்லைன்றாங்களே, சந்திச்சவங்களே இல்லைன்றாங்களாமே, அது ஏன் சார்? அரசியலில் உண்டு என்றால் இல்லை என்ற அர்த்தம், இல்லை என்றால் உண்டு என்ற அர்த்தம். இதோ வைகோ கிளம்பி விட்டார், நம்முடைய மாநாட்டு பந்தரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், சென்னையிலிருந்து அவருடைய வாகனம் புறப்பட்டு விட்டது அப்படின்னு 100 அடி கட் அவுட் வச்சு திமுகவுடைய மாநாடு கூட்டணி மாநாடுல எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிற வைகோ நேரா வண்டியை கொண்டு போய் பாய்ஸ் கார்டன்ல விட்டாரு. 2014 இதோ பழம் நழுவி பாலில் விழ போகிறது அப்படின்னு கருணாநிதி காத்திருந்தாரு. பழம் எங்க போய் நழுவி விழுந்துச்சு, விஜயகாந்த் பழம் அப்படிங்கிறது தெரியும். அதனால அரசியல் இல்ல மெகா கூட்டணினா முன்னணி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. 10வது மாசத்துல தாங்க குழந்தை பிறக்கும். எல்லாம் ஒரு முழு இதுக்கு வடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கார்கே கிட்டையும் சொல்லுவாங்க, அந்த கார்கே கிட்டையும் சொல்லுவாங்க. ஓ சரி, கேட்போம். நான் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட 27ஆம் தேதி சர்ப்ரைஸ் இருக்குன்னு அண்ணாமலை சொன்னார். இப்போ இந்த கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் போறதா சர்ப்ரைஸா, தனித்து விடப்பட்டு இருக்கிறதோ பாஜக? 27ஆம் தேதி சர்ப்ரைஸ் இருக்கு. நிறைய கேண்டிடேட் லிஸ்ட் கூட அனௌன்ஸ் பண்ணலாமே, கேண்டிடேட்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே. இந்த முறை பாஜகவை பொறுத்தவரை எங்கள் தலைமை ஏற்று யார் வந்தாலும் அவங்க தான் சேர்த்து போன்றது ரொம்ப கிளியராக இருக்காங்க. இட் இஸ் நாட் டுடே, ஃப்ரம் டே ஒன். ஆனால் மோடியை ஏற்றுக்கொண்டு யார் வேணா வரலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் அவங்க வந்து எதுவும் பண்ணல. ஆனால் அவங்க சொல்றது என்னன்னா, எங்கள் தலைமை, தட் இஸ் மோடியை ஏற்று அண்ணாமலையை தலைமையை ஏற்று கூட்டணிக்கு யார் வருவாங்களோ அவங்கள சேர்த்துப்போம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே யார் வராதோ அவங்களோட இஷ்டம், அந்தந்த கூட்டணி கட்சிகளோட இஷ்டம். இப்போ பாமகவோ, இப்போ நம்ம மேஜராக பேசுறது பாமக தேமுதிகவை பற்றி தான். இப்போ பாமகவோ தேமுதிகவோ இவர்களோடு சேர்ந்தால், பாஜகவுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தெரியல எந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா பாஜக வெல்லக்கூடிய தொகுதின்னு அவங்க வச்சிருக்காங்க, கணக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மதுரை கீழே தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற தொகுதி. கன்னியாகுமரி ஆர் இங்கே சென்னையில் வந்து சவுத் சென்னை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற தொகுதி. அதற்கெல்லாம் வந்து தேமுதிக இம்பாக்டோ பாமக இம்பாக்டோ எங்கேயும் இல்லை. தேமுதிக இம்பாக்டே கிடையாது, எங்கேயுமே இம்பாக்ட் இருக்காது தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. பாமகவை பொறுத்தவரை வந்து என்ன அப்படின்னா, சென்ட்ரல் தமிழ்நாடு, தட் இஸ் கடலூர், இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமாக அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். பட் அந்த ஹெல்ப்புமே என்னன்னா, பாஜகவின் வாக்கு சதவீதத்தை நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். தர்மபுரியில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னன்னு நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். 14, 20, 19 டேட்டாஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது அதிமுக வாக்குகள் என்றுமே பாமகவுக்கு செல்வது கிடையாது. ஆனால் பாமக வாக்குகள் அதிமுக ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இல்லை. அதிமுக வாக்குகள் பாமகக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ராமதாஸ் அவங்களும் சொல்லியிருக்காரு. பிளஸ் ராமதாஸ் வந்து இன்னொன்று ஒரு கருத்து வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நமக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு இருக்கேன். எல்லா இளைஞர்களும் பாஜக பக்கம் போறாங்க, பாமகவை சேர்ந்த இளைஞர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பாஜக பக்கம் போறாங்க அப்படின்ற விஷயம் சொன்னாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து, நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணார். அதற்கு வந்து பதில் விமர்சனம் அன்புமணி பண்ணார். ஸோ பாஜக இதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது யார் வருதோ வரலையோ நம்ம தனியா நிக்க போறோம், லெட் அஸ் ப்ரிப்பேர் பை. தனியா நிக்கிறோம் தைரியத்தால நிக்கிறது வேற சார், நிர்பந்தத்தால யாருமே வராம நிக்கிறது வேற சார். தனியா தைரியமா தான் நிக்கிறாங்க, நிர்பந்தம் கிடையாது சார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை கேட்ஸ் ஆர் ஓப்பன், வரது வராது உங்க இஷ்டம், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை டர்ம், யூ ஹேவ் டு அக்செப்ட் மை டர்ம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ போய் சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, இன்னும் கன்க்ளூட் ஆகல, அதனால மறுக்கிறாங்க. ஏன் பாஜகவோட இப்படி கூட வந்து பாமகவோ தேமுதிகவோ பேச்சுவார்த்தை நடத்தல? நீங்க எப்படி சொல்றீங்க? நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் தரேன். பிரேமலதா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் ரெகுலரா பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஓப்பனா பதிவு பண்றேன், என்னால பதிவு பண்ண முடியும். ஜேபி நட்டா அவர்களும் தேமுதிக பிரேமலதா அவர்களும் ரெகுலரா பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரோடய பேசிட்டு தான் சார் இருப்பாங்க. இந்த 2 கட்சி பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும். காலைல மத்தியானம் வந்து காஃபி ஒரு கட்சியோட கொடுப்பாங்க, லஞ்ச் ஒரு கட்சியோட சாப்பிடுவாங்க, டின்னர் ஒரு கட்சியோட சாப்பிடுவாங்க. கடைசியில் எந்த இடத்துல கரெக்டாக அவங்க சீட் வருதோ அங்கே போகிறாங்க. இதுதான் விஷயம். இதில் வந்து பெரிய அரசியல் கொள்கையோ கோட்பாடோ ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பாஜகவோட நிலைப்பாடு ஒன்று தான், நாங்கள் நிற்க போகிறோம், எங்கள் டேர்ம்ஸ் அக்ரி பண்ணி யார் வந்தாலும் வரலாம், இல்லைனா போகலாம் அப்படின்றதான். ஒரே இதில் வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுகவில் நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்கள் தலைவரான உடனே ஏதாவது ஒரு கட்சி எஸ்டிபிஐ தவிர ஆர் ஏதாவது ஒரு நபர் அந்த கட்சியில் சேர்ந்தாரா கேளுங்க, யாருமே கிடையாது. கூட்டணி கட்சி யாருமே வந்து பார்க்கறது கூட கிடையாது சார்.
இன்னைக்கு தான் பார்த்தாங்க. இன்னைக்கு பார்த்ததுமே என்னன்னா வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் திமுக வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தேர் டோர்ஸ். எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க எங்களோட கட்சி எங்களோட கூட்டணி வந்து அதுதான், அதுல தான் டிராவல் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் யாரும் சேரல. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, எடப்பாடி திமுகவுடன் கூட்டணி வைத்து இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை மறைமுகமா கூட்டணி வைத்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் சதியில் ஈடுபடுகிறார் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்படும். மணிகண்டன் பதில் என்ன? ஒண்ணு இல்லைங்க, இந்த செந்தில் கவுண்டமணி படத்துல ஒரு காமெடி வரும்ல, இந்த மௌரைக்கே உன்னை பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய்னு கூப்பிடுறாங்க, வருந்தி வருந்தி கூப்பிடுறாங்க. தனியா நம்ம போன உடனே அப்படியே மத்தியில ஆட்சியில் இருக்கிறோம், எல்லாம் நம்ம பின்னாடி வந்து நிப்பாங்கன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இன்னைக்கு என்னைக்கு இந்த பச்சை மரம் எப்ப பழுக்கும் பழங்களான்னு பார்த்தாங்க. தன்னந்தனியாக அரசியல் அனாதையாக தனியாக நின்று கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி டிராப் வச்சாருங்க. தேமுதிக பாஜக பேசிட்டு இருக்கின்றார் நாகராஜ். தேமுதிக பாஜக பேசிக்கொண்டுதான் சார் இருக்கு, நிச்சயமா பேசிக்கொண்டுதான் இருக்கு. இதுதான் உங்களுடைய குழப்பம் சக்தி. அத வந்து ஆபீசியலா சார் உங்களை பார்த்துட்டு பார்க்கலன்றாங்க சார். அவங்க இது வரைக்கும் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க அரசியல் இல்லைன்னா இருக்கு, இருக்குன்னா இல்லை, நீங்க தான் சொன்னீங்க. என்னோட கருத்தை முடிச்சிடுறேன். இல்ல இல்ல, இதான் கேக்குறது, ஏதாவது அபிஷியலா பேசுறத பத்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்களா? அதிமுக பக்கம் பேசுறது இல்லன்னு மறுத்தாங்களா? அந்த மாதிரி நீங்க சொன்னது அவங்க ஆமா அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்களா? ஒண்ணு புரிஞ்சு இல்லைன்னு மறுக்கல, இல்லைன்னு மறுக்கல, இல்லைன்னு மறுக்கல சார். முடிச்சிடுறேன் சார், இருங்க சார், லெட் மீ ஃபினிஷ் சார், இருங்க. முதல்ல கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அடுத்தவங்க பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. எடப்பாடி பழனிசாமி இதுதான் சார் டிராப் வச்சாரு. நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு சீட்டு இத்தனை கொடுக்கணும், 15 சீட்டு கொடுக்கணும், 20 சீட்டு கொடுக்கணும். அப்படியே தம்பி போய் தனியார் பாத்துக்கலாம் எத்தனை சீட்டு வருவேன்னு எடப்பாடி பழனிசாமி வச்ச வலையில் விழுந்தார் அண்ணாமலை, வீழ்ந்தார் அண்ணாமலை. தமிழகத்தின் கடைசி தலைவராக இருக்க போகிறவர் அண்ணாமலை. கேப்போம் திரு மதிவானன். அதிமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறதா நீங்களாம் சொன்னீங்க. அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி திமுக தொடர்ந்து விமர்சிச்சது. இப்போ வந்து யார் மெகா கூட்டணி அமைக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு இந்த கட்சிகள் இங்கே போகுமா அங்கே போகுமான்ற ஒரு சண்டை. இப்போது அதிமுக பக்கம் சில கட்சிகள் போக போகிறாங்கன்ற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். அப்போது அதிமுக ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்குதுன்னா அது திமுக அணிக்கு வரக்கூடிய வாக்குகளை கூடுதல் வாக்குகளை பிரிக்கும் தானே? திமுக அணிக்கு சிக்கல் தானே? இல்லை, அதாவது எந்த எடப்பாடி தலைமையில் 2 கோடி பேர் தொண்டர்னு அவர் சொல்கிறாரோ அந்த எடப்பாடி தலைமையில் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அந்த எடப்பாடி தலைமையில் தான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அந்த எடப்பாடி தலைமையில் தான் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தாங்க. அந்த எடப்பாடி தலைமையில் நான் சொல்கிறேன், ரெகுலராக மணிகண்டன் என்ன சொல்லுவாருன்னா, அப்போது பன்னீர்செல்வம் கூட இருந்தார், அப்புறம் பாஜக கூட இருந்துச்சு, இப்போ தான் எங்களுடைய முழுமையான சக்தியை பயன்படுத்த போகிறோம், இப்போ பாருங்கன்னு. இல்லை, நீங்கள் அதான் மணிகண்டன் அப்படிதானே சொல்லுவீங்க? அத சொல்லல. 2017 செயல் தலைவரா பொறுப்பேற்றார் ஸ்டாலின். திமுகவுக்கு அந்த மணிகண்டன் டெபாசிட் போச்சு. மணிகண்டன் இல்ல, நான் பேசுறத பொறுமையா கேட்டுட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஈரோடு இடைத்தேர்தல்ல யாரோட சந்திச்சீங்க? நீங்க தனியா தானே சந்திச்சீங்க. அப்ப பிஜேபி இருந்ததா? அப்ப ஓபிஎஸ் இருந்தாரா? சார், இது வந்து யார் கூட போனாலும் டெபாசிட் போக போகுது. எங்க போய் நின்னா என்ன? நீங்க பிஜேபியோட போய் நின்னா என்ன, அதிமுகவோட போய் நின்னா என்ன, இல்ல தனியா நின்னா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. எப்படி நீங்க டெபாசிட் போக போகுதுன்னு? அதிமுக வந்து இதே லிஸ்ட் அவங்க 2019 வாங்கினது இப்போ 25% ஓட்டு. இப்போ இந்த கட்சியெல்லாம் போறப்ப இன்னும் கூடுதல் ஆகும்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே. 25 அவங்க வாங்கியிருக்காங்க. வெறும் ஏடிஎம்கே வாங்கினது 19.39 தானே ஓட்டு. இதுக்கு என்ன வரும்? ஒன்றும் வராத. அதனால அவர் முதல்ல தெளிவாயிடணும். மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், யார் இந்த நாட்டை ஆளணும், யார் இந்த நாட்டை ஆளக்கூடாது. நீங்கள் நேரடியாகவும் மறைமுகமாக கூட்டணி வச்சு இந்த நாட்டை மொத்தமாக அழிச்சாச்சு. 10 வருஷத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் துரோகம் பண்ணியாச்சு. ஒட்டுமொத்த மாநில உரிமையை அடமானம் வச்சாச்சு. எல்லா இடத்துலையும் இந்த நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் துரோகம் பண்ண முடியுமோ அத்தனை வகையிலையும் துரோகம் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு நாங்கள் தனியாக வந்துட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடணும்னா மக்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் எங்கே உங்களை உட்கார வைக்கணுமோ அவங்களை தெளிவாக உட்கார வைப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக டெபாசிட்டே வாங்காது. 40-40 தோக்கும். நீங்கள் எப்படி வேணால் கூட்டணி மெகா கூட்டணின்னு சொன்னாலும் சரி, மெகா கூட்டணி இல்லைன்னு சொன்னால் தான் முதல்ல அதுக்கு தான் முதல் வார்த்தை சொன்னேன். நீங்கள் டெபாசிட் இழக்கிறது அது யார் வந்து இழந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீங்கள் சொல்கிற இதே அலையன்ஸ் தான் 19 இருந்தது, இதே அலையன்ஸ் தான் 21 இருந்தது. இப்போ ஒன்றும் பெருசாக மாற்றம் வர போகிறது இல்லை. உங்ககிட்ட இருந்து 2 பேர் வெளியில் போயிருப்புக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அதனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது.
அதனால் நீங்கள் சும்மா இது நடந்துரும், இது போயிடும், அது வந்துரும்னு சொன்னால் இல்லை. இப்போ பாஜக தனித்து நிற்கிது. இப்போ பாஜக 2014 ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க. அப்போ தான் 2+1 3 இடங்கள் ஜெயிச்சாங்க. தருமபுரி, கன்னியாகுமரி, புதுவை அப்படின்னு. அப்போ பாஜக இப்போ தனித்து நின்று ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறப்போ அது பலன் கொடுக்குதுல்ல. 2014 புதுசாக மோடி முகத்தை அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மோடி என்ன சொன்னாங்கன்னா வளர்ச்சி நாயகன் சொல்லி தேர்தல் சந்திச்சாங்க. 2014 2 தொகுதியில் தான் நம்பினாங்க. மீதி 37 தொகுதியும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் ஓட்டு போட்டாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள். மோடியா லேடியான்னு சந்திச்ச தேர்தல். 2019 மோடி போன மொதல் 5 வருஷம் குளறுபடிக்கு மொத்தமாக போச்சு. இப்போ 10 வருஷம் சேர்ந்து நீங்க நாட்டை ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. அது பண மதிப்பிழப்பா இருக்கட்டும், இல்லை வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும், இல்லை சிறுபான்மைக்கான நீங்க பண்ண துரோகங்களா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் நீங்க மக்களை பின்னாடி எடுத்துன்னு போயிட்டீங்க. எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? இப்போ நீங்க திரும்ப மோடி இதுக்கு முகத்தை காட்டி நீங்க போய் தனியாக ஜெயிச்சிருவீங்களா? நாங்க வேணா எழுதி வச்சுங்க, 2014 வாங்கின ஓட்டை விட அவங்க இன்னும் ஓட்டு குறைய தான் செய்வாங்களே தவிர எந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல கூட 2வது இடத்துக்கு கூட வர மாட்டாங்க. 19 இருந்ததை விட கூட்டணி உடைஞ்சிருக்கு. அப்போ ஓட்டு குறையும்ன்றது ஒரு யதார்த்த ஃபார்முலா. அண்ணாமலை சொல்றாரு 33% ஓட்டு வாங்குவோன்றார். எப்படி சார்? இங்கே வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள், தமிழக அரசியல் பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு சதவீதம். அந்த வாக்கு சதவீதத்தை அதிமுக இழக்கிறது. அதிமுக தன்னுடைய 2வது பொசிஷனை இழக்கிறது தமிழ்நாட்டில். அதிமுகவுக்கு இன்று அதிமுக தொண்டனே வாக்களிப்பானான்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த சந்தேகம் வந்து சேலம் மணிகனுக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அதிமுக தொண்டன் ஒருத்தனுக்கு வந்திருக்கு. சார், ரொம்ப முக்கியமான விஷயம், அதிமுக ஓட்டு யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது சார். திமுக இப்போ அவங்க கூட்டணியில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா இனி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கேரண்டீடாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை அதிமுக கூட்டணியில் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு பாஜகவுக்கு நான் தனியாக இருந்தால் என்னால் வந்து தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் 3 சீட்டில் என்னால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது தெரியுமா? அந்த நம்பிக்கை அதிமுகவுடன் கூட்டணியில் தான் இருக்காது. இங்கே பெரிய பிரச்சனையே என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அவங்க துரோகம் செய்கிறாங்க. நான் எழுதி தரேன், இன்னைக்கு ஷோவில் எழுதி தரேன், இந்த வாக்கு சதவீதம் நிச்சயமாக உயரும் பாஜகவுக்கு. இன்னொரு விஷயம், வெற்றி வாய்ப்பும் பாஜகவுக்கு 3 இல்ல 4 தொகுதியில் இந்த சமயத்தில் மும்முனை போட்டி ஏற்படுத்தும் போது நிச்சயமாக இருக்கிறது. 4 தொகுதிகளில் பாஜக 3 இல்ல 4 தொகுதிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு. கேட்போம் திரு இதயதுல்லா, பாஜக தமிழ்நாட்டில் 4 தொகுதியில் வெல்லுன்ற பார்வை எடுக்கிறாங்க. ஆனால் 40 ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் சொல்ற 40 தொகுதி நம்ம தான் கன்ஃபார்மான்றாரு. எப்படி? மொட்டை தலைக்காரி முடியல பூச்சூடணும்னு நினைச்சாலாம். இதுதான் இன்னைக்கு பாஜகவுடைய நிலைமை. நம்ம அதிமுக நிலைமை ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தால. எப்படின்னா, திமுக கூட்டணி இப்ப சந்திக்க போற தேர்தல் 5வது தேர்தல். இந்த கூட்டணி அப்படியே இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 2 பார்லிமெண்ட் தேர்தல், இதையும் சேர்த்து 1 சட்டமன்ற தேர்தல், 2 இந்த தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், பல இடைத்தேர்தல். நாங்கள் சரியாக தான் இருக்கோம். அதனால இன்னும் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிற அந்த இருட்டில் போய் திருட்டு வேலை பண்ணுற மாதிரி எங்கேயாவது ஆள் கிடைக்குன்னு பார்க்குறவங்களுக்கும் எங்கள் கூட்டணிக்கு வித்தியாசம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாஜக இருக்கு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 2014 2 சீட்டு வந்தாங்க. அன்னைக்கு அமரர் விஜயகாந்துடைய வாக்குகளை வைத்து வந்தாங்க. அன்னைக்கு அதிமுக கூட அவங்களோட இல்லை, இருந்தாலும் 2 சீட்டு வந்தாங்க. காரணம், அன்னைக்கு புதுசாக மோடி தலைமையில் வளர்ச்சி குஜராத்னு சொன்ன உடனே மக்களில் சிலர் நம்பினாங்க. அதில் திரு அன்புமணி அவர்களுக்குன்னு அந்த தருமபுரியில் உள்ள அந்த செல்வாக்கால அந்த கட்சி பாமக ஜெயிச்சிச்சு. ஒரே ஒரு தொகுதி கன்னியாகுமரி எப்பவுமே பாஜகவா காங்கிரஸான்னு உள்ள தொகுதி, அங்கே ஜெயிச்சாங்க. இந்த 2 தவிர. அதே நேரத்தில் இது அதிமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி இருந்து 2019 அவங்க நிலைமை என்னன்னா 0. நல்லா யோசிச்சு பாருங்க. பாஜக ஒன்றும் கிடைக்கல. என்ன காரணம்னா, அந்த 5 வருஷமும் மக்கள் என்ன நினைச்சாங்க, பாஜகங்கிற கட்சி ஏதோ ஒரு அகில இந்திய கட்சி நினைச்சாங்க. இங்க பார்த்தா குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள், கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள், மோசடி பேர்வழிகள் இவ்வளவையும் தன் தெருவிலே பார்க்குறாங்க பாஜகங்கிற போர்வையில். இதை பார்த்ததுனால பாஜக கட்சி இவ்வளவு மோசமான கட்சியா இதை அப்படின்னு நினைச்சிட்டு 2019 அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில இருந்தும் 1 சீட்டு கிடைக்கல. இப்ப அதை விட மோசம், இன்றைக்கு
திரு அண்ணாமலை தலைமையில் அதை விட அதிகமான மோசடி பேரிவர்கள் பாஜக இருக்கிறத கண்ணால பாக்குறாங்க, தெருவுக்கு தெரு பாக்குறாங்க. ஓஹோ, இந்த தெருவில் இவர் இருக்காரா, நாம ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்த மொட்டை தலைக்காரி கதையில தான் இவங்க என்னைக்கு பூச்சுடுறது நடக்கிற காரியமே இல்லை. ஒப்பனை பண்ணலாம், ஆனா அது தப்பா தான் முடியும். அதனால பாஜக தமிழகத்தில் ஒரு சீட் அதிமுகவே தகுதித்தம் போட போகுது. 20% உள்ள வாக்குகள்ல இருந்த ஓபிஎஸ் போயிட்டாரு, இருந்த மற்ற கட்சிகளும் போயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க நிலைமையும் இன்னைக்கு அந்த 20%க்கு கீழே தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு பாஜக பக்கம் வருன்றாங்க சார். அதிமுகவோட அதிகமா பாஜக திமுக எதிர்க்குதுன்றாரு. நான் கேட்கறது அது எப்ப தெரியும்? ஈரோட்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, எலெக்ஷன் நின்று காமிச்சிருக்கணுமா இல்லையா ஈரோட்ல? அதை விட வேற என்ன உங்களுக்கு வேற ரூட் இருக்கு? ஈரோட்ல அதிமுக தான் நின்றுச்சு, பாஜக பயந்துகிட்டு நிக்கல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை நான் தேர்தலிலே போட்டியிட மாட்டேன், தோல்வி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி முன்னாள் தலைவர் முருகன் அவர்கள் நான் போட்டியிடுவேன்னு நீலகிரியில் எதிர்பார்த்தவர் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல குறுக்கு வழியில எம்பி ஆயிருக்காரு, ராஜ்யசபா. நிலைமை சோனியா காந்தி மேடம் எப்படி சார் ஆனாங்க? அதே குறுக்கு வழி தான் ஆனாங்களா? அது இன்னொரு சோனியா காந்தி மேடம் அதே குறுக்கு வழி தான் ஆனாங்களா? நான் கேக்குற கேள்வி சார், நான் கேக்குற கேள்வி நீங்க அதான் சொன்னீங்க. சட்டம் கொடுத்திருக்க வாய்ப்பு, அத நம்ம குறுக்கு வழில சொல்ல முடியாது. குறுக்கு வழி நீங்க சொல்லவே முடியாது. சோனியா காந்தி அப்ப குறுக்கு வழி தான் ஆனாங்களா? ஒத்துக்கறாரா சார்? நீங்க சீனியர் பொலிட்டிஷியன் சார். பாருங்க, ஏன் சொல்றேன் நான், அதுக்கு என்னன்னு சொல்ல வர்றேன். நீங்க தொகுதியை தயார் பண்ணிட்டு நீலகிரிக்கு அடிக்கடி போயிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டு நிக்க போறேன்னு சொல்லிட்டு தைரியம் தெம்பு இல்ல. எங்க அம்மையார் 3 தடவை 4 தடவை நின்று ஜெயிச்சவங்க இப்ப வயசான காரணத்தினாலதான் ராஜ்யசபாக்கு போறாங்க. வயசு ஒன்னும் 70 வயசு 80 வயசு இல்ல. அதனால அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் களத்துல நின்று ஜெயிக்க முடியும், ஆனா ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி போறாரு. இதத்தான் நான் குறுக்கு வழி. அதனால நிக்க வேண்டியவர்களே நிக்க முடியல. இதுதான் விஷயம். தமிழ்நாட்டுல பாஜக நிலைமை மோசம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தால. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்களுக்குள்ள என்னைக்கு தொகுதி உடன்பாடு, என்னைக்கு யார் யாருக்கு எந்த தொகுதிங்கிறத ஒரு நாள்ல பேசி முடிச்சிருவோம். கவலையே பட வேணாம், எங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இல்ல அவர் எல் முருகன் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு, நீங்க ஜெயிக்க போறேன்னா ஏன் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு கேட்கிறாரு சார். அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. அந்த கட்சியில நீங்க கண்டினியூ ஆகுங்கன்னு சொல்றாங்க, அந்த கட்சியில போகணுன்றாங்க. அவர் ஆறாரு. ஆனா அவர் எந்த இடத்துல நான் நீலகிரியில் நிக்க மாட்டேன்னு சொன்னாரா? ஏன் நிக்கலாமே? ஏதாவது அரசியல் சட்டம் தடுக்கிறதா? இந்த மாதிரி எம்பி ஆனா அவர் நிக்க கூடாது. அண்ணாமலையே நிக்க மாட்டேங்கிறாரு சார். சார் உங்க கட்சி செல்ல பெருமை ஏன் சார் நிப்பாரா சார்? நிக்க சொல்லுங்க சார். அவர் எம்எல்ஏ இருக்காரு, நிக்க சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க. இந்த சகோதரருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அம்மையார் சோனியா காந்தியோட வயதை நம்ம ஒரு காரணம் எடுக்கணும். அவங்களுடைய உடல்நிலை, ஒரு நிமிஷம், அவங்களுடைய உடல்நிலை பத்தி காரணம் எடுக்கணும். இருங்க சார், இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்களா. அதாவது அவங்களுடைய வயது, அவங்களுடைய உடல்நிலை காரணமா தான் அவங்க போறாங்க. எல்முருகனுக்கு என்ன வயசு? போன நின்று ஒரு களத்துல தோத்த, ஒரு நிமிஷம், அவர் களத்துல நின்று தோத்தாரு. இன்னைக்கு பிஜேபிக்கு இங்க தோக்க முடியுதுன்றதா ஒரே வழி. அவங்களால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார், எந்த தொகுதியா இருந்தாலும். காங்கிரஸ் வெல்ல போகுது, இந்தியா கூட்டணி வெல்ல போகுதுன்றீங்கல்ல, அப்ப ஏன் சோனியா நின்று இருக்கலாமே? சோனியா நின்னாலே ஓட்டு போடுவாங்கல்ல, பாரம்பரிய தொகுதி. நான் தெளிவா சொல்லிட்டேன், அவங்களுடைய ஏஜ் உடல்நிலை தான் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க எல்முருகனுக்கு வெறும் 46 வயசு. அவர் முதல்ல நிக்கும் போது அவர் வெறும் 42 வயசு. அவர் ஜெயிக்க முடியாது. அதையும் நீ அம்மையார் எப்படி ஒண்ணு சேர்க்கிறீங்க எனக்கு தெரியல. இருங்க சார், வரேன். அதாவது வரல, அதாவது தலைவர் ஒரு ஸ்டைல் வேற, அம்மையாரோட ஸ்டைல் வேற. நீங்க ரெண்டும் ஒரே ஸ்டைலா எப்படி இருக்க முடியும் சார்? உள்வாங்கிட்டு பதில் சொல்லுங்களா. ஏன் அப்படி இருக்கு? இது அப்படின்னா தலைவர் கலைஞருடைய ஸ்டைல் ஒண்ணு, அன்னி சோனியா காந்தியோட ஸ்டைல் ஒண்ணு. நீங்க ரெண்டுத்தையும் ஒண்ணா பார்க்க முடியாது. வேற 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 கேள்வி இருக்குல. ஒண்ணு அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சார் 2026 நிப்பார் சார். அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சார் எடப்பாடி பழனிசாமி நிப்பாரா எங்க இதுல இந்த எலெக்ஷன்ல? சரி, ஓகே ஓகே ஓகே. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சார், நான் ஒரே ஒரு சொல்றேன் சார், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அறிவாலயம் தான் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்களால சொந்த முடிவு எடுக்க முடியாது. எதுக்கு இவ்வளவு பேசுறாருன்னு தெரியல. சொந்த முடிவு கூட எடுக்க
திராணி இல்லாத கட்சி தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. இதா இதுல பதில் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் 26ல நிப்பாருன்றார். அதாவதுங்க காங்கிரஸ் திராணி இல்லாதனால தான் நாங்க இன்னைக்கு 8+9 சீட்டு பார்லிமெண்ட்ல ஜெயிச்சிருக்கோம், 18 சீட்டு எம்எல்ஏ ஆயிருக்கோம். நீங்க இவ்வளவு பெரிய கட்சி, மோடி உடைய மிகப்பெரிய கட்சி, 4 இடமும் அதிமுக தயவுல ஜெயிச்சிருக்கீங்க. தனியா நின்று இதுவரை ஒரே ஒரு தடவை ஒரு சீட்டு வாங்கினீங்க, எங்க கன்னியாகுமரியில. அதுக்கு பிறகு தனியா நின்று ஒரு எம்எல்ஏ வர முடிஞ்சா? அதுக்கு பிறகு நீங்க தனியா நின்னீங்களா சார்? காங்கிரஸ் பல நேரங்கள் ஐயா நீங்க தனியா நின்னீங்களா? நீங்க தான் தனியா நின்னீங்களா சார்? கொஞ்சம் டேட்டா இருந்தா சொல்லுங்க. 2014க்கு மேல நிக்கவே இல்ல சார். 67ல நின்று சார் அறிவாலயத்துல உங்களுக்கு பெர்மனன்ட்டா ரூம் கொடுத்துட்டாங்க, நியூஸ் வருது. 71ல நின்றுக்கோம். தொடர்ந்து சார் நான் 14க்கு அப்புறம் சொல்றேன் சார், 14க்கு அப்புறம் சொல்றேன் சார், அது மட்டும் 14க்கு அப்புறம் சொல்றேன் சார், 2014க்கு பிறகு சொல்றேன். நீங்க தனியா நின்னீங்களா? சரி தனியா ஏடிக்கிறேன்னு கேக்குறேன். காங்கிரஸ் தனியா நின்று இருக்கு, காங்கிரஸ் நின்று வெற்றி பெற்று இருக்கு. நான் 2000 உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, அதாவது தலைவர் மூப்பனார் தலைமையில 26 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் நாங்க ஜெயிச்சிருக்கோம், அதே காங்கிரஸ் நாங்க வாழப்பாடி தலைமையிலையும் ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு உங்களால என்ன முடிஞ்சு? நீங்க எப்பவும் தமிழ்நாட்டுல இப்பவும் ஜீரோ. காங்கிரஸ் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல சார். கேப்போ ரைட் ஓகே. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்போதான் இறுதி அடையும்? ஒரு புறம் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது திமுக கூட்டணி, ஆனா தொகுதி ஒதுக்கீடு எவ்வளவுன்றது தெரியல. இன்னொரு புறம் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க அதிமுக பாஜகன்னு தெரியல, அது எப்போ ஃபைனல் ஆகும்? பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக தனித்து விடப்படுகிறதா பாஜக விவாதித்து வருகிறோம். திரு சேலம் மணிகண்டன் அதிமுகவோடு கூட்டணி வச்சா வெற்றி பெற முடியலன்னு பாஜகவே கருதுகிறது. அதனாலதான் இங்க டெல்லியில இருந்து ஒரு முயற்சி நடந்தாலும் இங்க அண்ணாமலை உள்ளிட்டவங்களா வேணான்றாங்க. இதை பாமகவே ஒரு முறை சொல்லியிருக்காங்கல்ல, தேர்தலுக்கு பிறகு நம்ம ஓட்டு அவங்களுக்கு போகுது, அவங்க ஓட்டு வரமாட்டேதுன்னு. கார்கே ஒன்று புரிஞ்சுங்க, 2019 யார் பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டப்ப பல லட்சம் ஓட்டுல இங்க தோத்து போனோம். அதே 2021 ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி பழனிசாமி வேணுமா அப்படின்னு நின்னப்ப வடநாட்டு புரோகிதருக்கு 380 கோடி ரூபாய் கொடுத்து இவங்க செலவு பண்ணி கூட வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் போதும், யாரோட சேர்ந்து யாருக்கு நட்டம் ஒன்னோட சேர்ந்ததுனால நான் கெட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற தேவையில்லைங்க. இதயத்துல்லா அப்படியே போற போக்கில் ஒன்று மறந்துட்டு போய் ஒன்று சொல்றாரு. அந்த பாஜகவில் யாரோ குற்றப்பின்னணி உடையவர்கள்லாம் இருப்பாங்க, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க கட்சியுடைய சோனியா காந்தியும் ராகுல் காந்தியுமே நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பெயில் வெளியிருக்கிறாங்க. அதே மாதிரி இருங்க சார், இருங்க கொஞ்சம் பொரியாதீங்கண்ணே. நீங்க பேசுறப்ப நான் ஏதாவது குறுக்க பேசுறேன், அமைதியா இருங்க. ஒரு கட்சி தேசிய கட்சி கிராண்ட் ஓல்டு பார்ட்டின்னு சொல்ற ஒரு கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் பெயில்ல இருக்கிறது இது நாட்டோட துரதிஷ்டம். எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாரு, மோடியும் வேணாம் கார்கே டாடியும் வேணாம், தந்தி டிவி கார்கே டாடி இருந்தா போதும், அந்த டாடி வேணாம், அந்த கார்கே வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் 2 தேசிய கட்சி முடிச்சிடறேன், இருங்க முடிச்சிடறேன் சார், இருங்க சார். 2 தேசிய கட்சி ஆள் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு சார், போன சுற்றுல சொல்றாரு. ஏங்க முதுகெலும்பு இல்லாம போய் அறிவாலயத்துல அடிமை கூட்டமா நிலைய வித்வானா உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் யாருன்னு ஸ்டாலின் முடிவு பண்றாரு. இப்படி ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இவர் பேசுறாரு மான வெக்கத்தை பத்தி. இவருக்கு பிடிச்சிருக்கிற இவர அழகிரிய பிடிக்கலன்னா உடனே செல்வ பெருந்தகை தலைவரா போடுறது இன்னொரு கட்சி ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு உட்காந்துட்டு கதவை திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற இவரு போய் பேசுறாரு. நான் என்ன பேச விட சொல்லுங்க, நான் என்னோட பாயிண்ட முடிச்சிடுறேங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒன்று சொன்னாரு. சார் இருங்க சார், அறிவாலயத்துல போய் கத்துங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முடிச்சிருங்க. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சு சிறுபான்மையினருக்குலாம் துரோகம் பண்ணிச்சு. வாஜ்பாய் அரசாங்கத்தில் 1999 2004 வரைக்கும் 2002 குஜராத் கலவரம் நடக்கிறப்ப அங்க சிறுபான்மையினர் எல்லாம் தாக்கப்பட்ட கொல்லப்பட்டப்ப கூட இருந்து வசதியா மந்திரி பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு முரசொலி மாறன் இறந்து போனோடனே வாஜ்பாய் அவர் இந்தாண்ட வழி அனுப்பி வச்சுட்டு கூட்டணிக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு காங்கிரஸோட போய் கூட்டணி போட்டீங்களா? அப்ப உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடலையா? மக்கள் அப்ப நீங்க பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டாங்களா? என்ன இப்படிலாம் குஜராத்தில் நடக்குதுன்னு கருணாநிதி கேட்டப்ப அது அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதில் கருத்து சொல்வதற்கு நான் என்ன இருக்குது அப்படின்னு பேசினாரு. நாங்க என்ன அந்த மாதிரி துரோகத்துக்கு தொட போனோமா பாஜகவோட இருந்தாலும்? இன்னொன்னுங்க அருமையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு, அருமையான ஒரு இது சொன்னாங்க. திமுக இல்லம் தோறும் போய் பாஜக அம்பலப்படுத்த போறோம், வெல்கம் வெல்கம் பண்ணுங்க. பின்னாடியே அதிமுக போய் என்ன கேட்க போறேன்னா,
ஐயா கல்வி கடன் ரத்து எங்கே, அனைவருக்கும் உரிமை தொகை எங்கே, தாலிக்கு தங்க எங்கே, மாணவ மாணவியருக்கு லேப்டாப் எங்கே, வயசானவங்களுக்கு ஓஏபி எங்கே, உணவிட்ட அம்மா உணவு எங்கே, உயிர் காத்த அம்மா கிளினிக் எங்கே, நீட் தேர்வு ரத்து எங்கே, மகளிருக்கு ஸ்கூட்டி எங்கே, அரசு ஊழியருக்கு போனஸ் எங்கே, போக்குவரத்து தொழிலாளருக்கு உரிமை தொகை எங்கே, வேங்கை வெயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி எங்கே, பரந்தூர் அப்பாவுக்கு நியாயம் எங்கே, நாங்க போய் திமுகவை அம்பலப்படுத்துவோம், அதுதான் அதிமுக பிரச்சாரம்ன்றார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்யலேன்னு அவர் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது சொன்னார். நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ஆர்டிகல் 370 வந்ததா? நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ராமர் கோயில் வந்ததா? நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பொது சிவில் சட்டத்தை பற்றி பிஜேபி பேசுந்தா அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் இருக்கும்போது வரல. நீங்கள் சொல்கிற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த எந்த இடத்துலையும் உங்களை மாதிரி ஓட்டு போட்டுட்டு வெளியில் கூட்டணிக்காக செஞ்சோம் நாங்கள் சொல்லலை. எல்லா இடத்துலையும் தப்பு செஞ்சால் முதல்ல கண்டித்தது திமுக தான். முதல்ல அதை சேலம் மணிகண்டன் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்கிறீங்க எங்களுடைய வாக்குறுதிகளை பற்றி. எங்களுடைய வாக்குறுதிகளில் இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்க திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டும் போய் சேர்ந்துருக்கு. உங்களை மாதிரி கொள்ளடிச்சிட்டு நாங்கள் போல. நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் இந்த பிஜேபியோடு சேர்ந்து தான் காணாமல் போயிருக்கீங்க. முதல்ல உங்களை நாங்க நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இன்னைக்கு இல்லாம இழந்துட்டு போயிட்டு மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர் இன்னைக்கு 10ல உட்கார வச்சிருக்கீங்க. அதை நீங்க மறந்துட்டுலாம் ஈஸியா பேசக்கூடாது. அடுத்தது இல்ல நான் சொல்லணுமே, இல்லம் தேடி கல்வியில இருந்து, மக்களை தேடி மருத்துவமனத்தில இருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்தில இருந்து, நான் முதல்வன் திட்டத்தில இருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்தில இருந்து, மகளிர் உரிமை தொகையில இருந்து, இலவச பஸ் போக்குவரத்துல இருந்து எல்லா திட்டமும் நாங்க மக்களுக்கு கொடுத்திருக்கோம். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்க கொடுத்திருந்தா 2019 மக்கள் உங்களை எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வச்சிருக்க மாட்டாங்க. மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துருக்காங்க. நீங்க இந்த சிறுபான்மையினை பத்தி பேசுனீங்கல்ல, முத்தலாக்கு சட்டம், சிஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டம், அதே மாதிரி வேளாண் சட்டம், ஆர்டிகல் 370, டெல்லி மாநில உரிமை பறிப்பு, இப்படி எல்லா இடத்திலையும் பிஜேபிக்கு ஒத்து ஊதிட்டு இன்னைக்கு வெளியே நாங்க நல்லவர்கள் அப்படின்னு சொன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய வேஷங்கள்லாம் நான் தெளிவா சொல்றேன். நீங்க தேர்தலை சந்திங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்கன்னா 40 தொகையிலும் டெபாசிட் எடுப்பீங்க. கவலையே படாதீங்க. இது இல்ல அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறதோ திமுக கூட்டணி. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு அவ்வளவு குறைச்செல்லாம் மதிப்பிடாதீங்க இபிஎஸ் என்றார். நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் அதிமுகவை குறைத்து மதிப்பிடலை, அது குறைந்து கொண்டே போகுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்சி சிதைந்து போயிருக்கு. அந்த கட்சியில் இப்போ திரும்ப சசிகலா இல்லை, தினகரன் இல்லை, திரு ஓபிஎஸ் இல்லை, யாருமே இல்லை. அதனாலதான் உயிர் போடுறதுன்றார் சார். ஒரு செல்வாக்கு நான் கேட்கறது எங்க பாருங்க, உயிர்ப்போட இல்லை, பாஜகவோட சேர்ந்து இவர்கள் எல்லாம் இருக்கும்போது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானத்தை கீறி எப்படி வைகுண்டத்தை காமிப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர் ஈரோட்டில் அவங்களுடைய நிலைமை என்ன? தனியாக நிற்கும் போது உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நிலைமை என்ன? ஏன் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 9 சீட்டு வேணும்னு சொல்லும்போது 13-14 இடங்களில் எடுத்தது யாரு? திமுக. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதுதான் அவங்க நிலைமை. அப்போ யார் யார் கூட இருந்தா? இப்போ அவங்க யாருமே இல்லை. எப்படி பாஜகவுக்கு மெஹபூபா முஃப்தி இல்லையோ, அகாலிதளம் இல்லையோ, லோக்தளம் இல்லையோ, சிவசேனாவில் ஒரு ஃபேக்ஷன் இல்லையோ, இப்படி பல கட்சி அவங்கள விட்டு ஓடி போச்சோ, அது மாதிரி இன்னைக்கு எந்த கட்சி வரதா இல்லை. இப்போ கூட இவங்க தேமுதிகவை சேர்த்தா ஏதோ கொஞ்சம் அந்த பழைய 20% ஓட்டு வாங்க முடியும். இவங்க பாமகவை சேர்த்தா ஒரு 2%, 3% அல்லது 25% வாங்க முடியும். அதை தாண்டி வாங்க முடியாது. 25% வாங்கினாலும் ஒரு பார்லிமெண்ட் சீட்டு கூட வெற்றி பெற முடியாது. கடந்த முறை காங்கிரசும் திமுகவும் இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் 4 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்கு இருந்தாலும் அது ஒரு 50,000, 1 லட்சம் போனாலும் கூட 4 லட்சம், 3 லட்சத்தில் வெற்றி பெற போறோம். காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பை அதிமுக பிஜேபி சொல்லி பறிச்ச மாதிரி பறிக்கல. தூத்துக்குடியில் 13 பேர் சாகடிக்கப்பட்டார்கள் இல்லையா, ஒரு வேதாந்தான்னு ஒரு கார்பரேட்டுக்கு. அந்த வேலை கிடையாது. தமிழ்நாட்டில்
அன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் சரி, கொத்தவால் சாலையிலேருந்து கோயம்பேடு கொண்டு வந்தது கலைஞர், மெட்ரோ கொண்டு வந்தது கலைஞர், இந்தியாவுடைய டெஸ்டிங் சென்டர், ஆட்டோமொபைல் டெஸ்டிங் சென்டர் மத்திய அரசோட கொண்டு வந்து கலைஞர், வட சென்னையிலும் தென் சென்னையிலும் 1000 கோடிக்கு தண்ணி சென்னை நகருக்கு கொடுத்தது கலைஞர். இப்படி திமுக செய்த கலைஞர் செய்த வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மக்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கான ஒரே தலைவர் கலைஞருக்காண்டி இன்னைக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்றைய முதல்வர் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால அதிமுக தூரத்துல இருக்கு, கண்ணு கெட்ட தூரத்துல கூட பாஜக இல்ல. இதுதான் உண்மை. ஓகே, 2019 திண்டுக்கல்ல 5 லட்சம் ஓட்டு லீடிங்ல இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சினாரியோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? 2019க்கும் இன்னைக்கு இருக்க சினாரியோ வந்து என்ன, ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி நடந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் நடக்கும்போது அதற்கான எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிகரிக்கும். அதுக்கு 50,000 குறைச்சிக்கங்கன்றாரு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுக தவற விடுகிறது. திரும்ப நான் அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக கிரவுண்ட் ரியாலிட்டியில் சர்வே போதும் எது பண்ணும் போதுமே அவங்களோட வாக்கு வந்து மாதத்துக்கு மாதம் 5% குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் போன மாதமும் இந்த மாதத்துக்கும் நீங்கள் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, இந்த ஸ்டெஃபாலஜிஸ்டில் எடுத்து நீங்கள் நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ பெரிய குறைச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு என்ற விஷயத்தை அதிமுக செய்வதே இல்லை. மறைமுக கூட்டணி. இவர் மணிகண்டன் சொன்னார் 2021 நான் 3% தோத்தோன்னாரு. 3% தோத்தாங்களா இல்லை தோக்கணும்னு நினச்சாங்களா? பிளான் பண்ணி தான் தோத்தாங்கன்னு டவுட் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 24 மினி சட்டசபை தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு தேமுதிக தேவைப்பட்டது, கரெக்டா? ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேமுதிக வேண்டாம், டிடிவி உள்ள தான் ஜெயிச்சிருக்கலாம், டிடிவி வேண்டாம், சரி டிடிவியாவது ஒத்துக்கலாம், பொலிட்டிக்கல் இரலவன்ஸ் இருக்குது பார்த்துக்கலான்ட்டு கே செல்வகுமார் போன்ற பல பேர்களை இவங்க சேர்த்து கொண்டு செய்திருந்தால் 2021 அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இந்த 3% டிஃபரன்ஸ் இருக்காது. பிளான் பண்ணி தோத்துட்டாங்க எலெக்ஷனை. பிளான் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 தேர்தலை தோத்தார். அதே போல தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறார். பிளஸ் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ திமுக சீட்டில் வந்து யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதிமுக நிற்கிறதோ எந்த சீட்டு இருந்தாலும் திமுக காரங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க வந்து அவங்களை தோக்கடிக்கிறதுக்கே உழைச்சிட்டு இருக்காங்க. அதிமுகவோட கேடர்ஸும் ஓட்டர்ஸும் வேற எந்த கட்சியோட இணைய மாட்டேங்கிறது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த இடத்துல அதிமுகவோட முக்கியமான ஓட்டர்ஸே திமுக எதிர்ப்பாளர்கள் தான். இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் அதிமுக ஓட்டை விலகி பாஜகவுக்கு வருகிறது. ஒரே ஒரு விஷயம் இணையத்துல மட்டும் சொல்லணும், இவங்க லோக்தள் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னார் அவரு. 350 சீட் பாஜக ஜெயிக்குது சார். உங்களால 100 சீட் ஜெயிக்க முடியுமா சார்? இந்த இடத்துல சவால் விடுற சார், உங்களால 100 சீட் ஜெயிக்க முடியுமா இந்தியா முழுக்க? நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது பண்றீங்க சார்? 100 சீட் ஜெயிக்க முடியுமா சார்? நீ கைது பண்ணல சார், கைது பண்ணல சார். உங்களால 100 சீட் ஜெயிக்க முடியுமா? Can you cross 3 digit number? Can you cross 3 digit number? பயம் வந்துருச்சு. உங்களால 100 சீட் 3 digit number வாங்க முடியுமா சார்? தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்க சார், அப்ப வாங்க முடியாது ஒத்துக்கிட்டீங்க சார். உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. You have accepted your defeat now itself. இந்தியா கூட்டணி அதிக வாக்குகள் வாங்கும். You have accepted your defeat. சார் கேப் ஓகே. மோசமா போனதுனால தான் எதிர்க்கட்சியில எதுக்குறீங்க. கேப் ரைட். 27ஆம் தேதி என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகிறது பிரதமருடைய தமிழக வருகையின் போது? தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக தனித்து விடப்படுகிறதா பாஜக விவாதித்து வருகிறோம். மதிவானத்திலிருந்து இறுதி கருத்து ஆரம்பிச்சிடலான்னு. திமுக கூட்டணி ஃப்ரம் த டே ஒன்ல அவர் சொன்ன மாதிரி 5 எலெக்ஷன் கடந்தாச்சு. ஆனால் இன்னும் வந்து ஷீட் ஷேரிங் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் பிரச்சாரத்தை தொடங்கினாலும் இதெல்லாம் முடியாதப்போ இது எப்படி முழுமையடைஞ்சுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. மணிகண்டன் முதல் கேள்வி அதுதான். இல்லை, அதாவது எங்கள் கூட்டணி வந்து ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த நாட்டை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது, மோடி ஆளக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ரெண்டாவது வந்து எங்களுடைய சாதனைகள் இந்த 3 வருஷத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். கலைஞர் உரிமை தொகை வந்து 1,15 லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பஸ் பயணம் வந்து தினமும் 40 லட்சம் பேர் பயன்படுறாங்க. அதே மாதிரி காலை சிற்றுண்டி வந்து 17 லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்க. புதுமை பெண் திட்டம் வந்து 4,81,075 பெண் பிள்ளைகள் பயன்பெறுறாங்க. அதே மாதிரி இலவச மின் இணைப்பு வந்து 1,65,000 பேர் வந்து பயன்பெறுறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 28 லட்சம் பிள்ளைகள் பயன்பெறுறாங்க. மக்களை தேடி மருத்துவத்தில் 1,07,00,000 பேர் பயன்பெறுறாங்க. மாற்றுத்திறனாளி நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய சாதனைகள் இருக்குது.
இந்த சாதனைகளே மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், வர நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் 40 திமுக ஜெயிக்கும். 3 ஆண்டுகள் அப்படின்றப்போ ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கும் ஒரு அரசுக்கு எதிரான பார்வை வைக்கிறாங்கல்ல. இல்ல நாங்க தான் 19 மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாது சார். நீங்க 3 வருஷத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கும்னா 10 வருஷம் மோடி மேல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்? 10 வருஷம் ஆட்சி சேர்ந்த அதிமுக மேல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்க கொடுத்த மீதி வாக்குறுதியை நாங்க நிச்சயமா நிறைவேற்றுவோம். எங்களுக்கு எங்க மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே மணிகண்டன், 27ஆம் தேதி பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. பெரிய பாட்டில் லேகியம் விற்க போறன்றாரு. ஏதாவது புரியுதா? முன்னாடிங்க பாருங்க 10+3 கூட்டி பாருங்க, சத்யராஜ் சொல்ற மாதிரி கணக்கு சரியா வரும். 10 வருட அதிருப்தி, அந்த 10 வருட அதிருப்தி தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவங்க பண்ண சாதனை 3 வருட அதிருப்தி. இந்த 2 அறுவடை பண்ண போறது அதிமுகங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, மோடி வேண்டாம், நாங்களும் தான் சொல்றோம் மோடி வேண்டாம், கார்கே டாடி வேண்டாம். யார் ஆளுநர்? கேஜ்ரிவாலா, மம்தாவா, அகிலேஷா, ஸ்டாலினா, ராகுலா, கார்கேவா? அதை சொல்லுங்க. நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே, 2 பேரும் வேண்டாம், 2 தேசிய கட்சி வேண்டான்ட்டோமே. யார் ஆளுங்கிறதுக்கு திமுக பிரதமர் சொல்லாத தேர்தல் இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க உங்க அடிமைத்தனத்துல போய் அவங்க நாங்க சொல்லல. பிரதமரை சொல்லாத தேர்தல் நீங்க ஏன் பதறீங்க? நீங்க ஏன் பதறீங்க? இப்போ இவருக்கு அந்த பதட்டம் சொல்றேன். இவரு ஏன் பதறாரு? இவரோட பதட்டம் அவசியமே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், இந்திய நாடாளுமன்ற கட்டமைப்புன்றது என்னது? பிரதமர் சொல்லாம தட்டிக்கிற தேர்தல் தான். அதிமுகவுக்கும் பாசிட்டிவ் தான். அதிமுக பண்ண துரோகங்கள் இருக்கு. 10 வருஷம் புது சண்டை வேணாம். மணிகண்டன் ஒரே வரி கார்கே 2026ல நடக்க போன்ற சட்டமன்ற தேர்தலை மனதில் வச்சுதான் 2024க்கு கூட்டணி அமைய போது. வட மாவட்ட டாக்டரும் வருவாரு, தென் மாவட்ட டாக்டரும் அதிமுகவோட வருவாரு, டாக்டரேட் பட்டம் வாங்கின டாக்டரும் அதிமுகவோட சேர்ந்து பயணிக்க போறாரு. இதுதான் நான் சொல்ற ஸ்கூப் நியூஸ். இது நடக்குதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொன்ன மெகா கூட்டணி அமைதிங்கிறது சின்னமா சொல்ற, எழுதி வச்சுக்கங்க. பாஜக இந்தியாவுக்கு ராஜா, தமிழகத்தில் உடைந்து போன கூஜா, அதிமுக தமிழகத்தில் தனிக்காட்டு ராஜா. ஓகே ரைட், இதே எழுதிக்கிறது. அதிமுகவுக்கு தண்ணி காட்டுற வேலை தான் இப்ப பண்ண போறாங்க இந்த மக்கள். ஏன்னா ஏற்கனவே பாஜகவுடைய அந்த ஆலோசனையின்படி தமிழர்களுக்கு எதிராக நடந்தது. இன்னைக்கு ஏன் பாஜக வந்து மோசமான நிலையில் இருக்குன்னு சொன்னா, எல்லா வகையிலும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குஜராத்தில் ஒரு 1000 கோடியை கொடுத்தவர்கள் ஏன் 27ஆம் தேதி நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாம், ஒரு 1000 கோடியை பிரைஸா வந்து தமிழ மக்களுக்கு கொடுத்து பாருங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா தமிழர்கள் விரோதியாக இன்னைக்கு பாஜக இருக்கு. அதனுடைய பாதிப்பு அதிமுகவுக்கு இருக்கு. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அதிமுக 20% தாண்டி எந்திரிக்க முடியாது. சார், ஏடிஎம்கே டிஎம்கேவோட ரகசிய கூட்டணி மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மோடி வராங்கன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. திமுக இதன் எதிர்ப்பு வாக்குகள் அனைத்துமே பாஜக பக்கம் வரப்போகிறது. இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு மிக குட் பர்ஃபார்மன்ஸை பிஜேபி காமிக்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் யாருன்றதே நீங்க 2024லயே நீங்க பார்க்க தான் போறீங்க. எல்லா தொகுதியிலயும் டெபாசிட் இழக்கலைனா கேளுங்க பிஜேபி. முடிச்சுங்க சார். என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஒரு திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துல இந்த பாஜக தான் போயிட்டு இருக்கு. அதிமுக அந்த ரகசிய கூட்டணியை மக்கள் எதிர்ப்புன்றது என்ன மாதிரியான எதிர்ப்பு? சித்தாந்த எதிர்ப்பா, கொள்கை ரீதியான எதிர்ப்பா, என்ன மாதிரியான எதிர்ப்பு? நீங்க செய்யற ஒவ்வொரு துரோகம், மக்களுக்கு பண்ண துரோகத்தை எதிர்த்து பேசுறீங்க சொல்றாங்க. நாங்க அதான் சொல்றோம். நீங்க என்ன செய்றீங்க? சமூக நீதி பத்தி பேசுறீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி நீங்க பாப்போம் ரைட். ஓகே நோ
நோ நோ சாரி சாரி ஓகே ஓகே தேர்தல் கூட்டணி என்ன ஆக போகிறது, யாருக்கு வெற்றி, பொறுத்திருந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார் ப்ளீஸ் ப்ளீஸ் டீசெண்டா முடிச்சலாம், டீசெண்டா முடிச்சலாம், டீசெண்டா முடிச்சலாம், டீசெண்டா முடிச்சலாம். யார் வெற்றி போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். நோ 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 பர்சனல் ஃபைட். ஓகே 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 ஆயுதத்தில் நிறைவடைகிறது. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க.